Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu qu anfusakum wa ahlikum nara waquduha an-nasu wal hijaratu 'alaiha malaikatun ghiladun la ya'suna Allaha ma amarahum wa yaf'aluna ma yu'marun. Shadaqallahul 'azim. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமூகத்திற்கு குர்ஆனின் மூலமாக பல நல்ல செய்திகளையும் சில எச்சரிக்கைகளையும் சொல்லித் தருகிறார். மனித வாழ்க்கையில் நல்ல பல காரியங்களை செய்கின்ற போது அவனுக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற சுப செய்தியை சொல்லித் தருகின்ற வேளையில் மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தவறுகளுக்கு தண்டனையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குண்டான கூலியாக நரகத்தை தருவதாகவும் சொல்லித் தருகின்ற போது அந்த நரகத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மையும் பாதுகாப்பு தேடுவதற்காக சொல்லித் தருகிறார். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்யும் விதமாக சொல்லித் தருகிறார். சாதாரணமாக நாம் பார்க்கிற போது உலகத்தில் எல்லாவற்றிற்கும் பல முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோய் வருவதற்கு முன்னால் அந்த நோய் வராமல் இருப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெயில் காலத்தில் நாம் இருக்கின்ற போது வெயிலினுடைய தாக்கம் நம்முடைய உடலில் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக, அதன் மூலம் பல இடையூறுகள் நம்மை அண்டிவிடக்கூடாது என்பதற்காக நாம் என்னவெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோமோ அதுபோன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். நீங்கள் செய்ததற்கு வினையாக அல்லது செய்யக்கூடாததை செய்வதற்கு தண்டனையாக கொடுக்கப்படக்கூடிய நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். சாதாரணமான ஒரு வெயிலினுடைய வெப்பத்தை இந்த மனிதனால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. வெளியிலே நடப்பதற்கு நம்மால் செருப்பில்லாமல் நடக்க முடிவதில்லை. ஒரு நிழலை பெருத்துக் கொள்வதற்காக, அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக பல முயற்சிகளையும் பாதுகாப்புகளையும் நாம் செய்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய சூடு எப்படி இருக்கும் என்பதை இந்த மனித சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள். உலகத்தினுடைய கூடுதல் வெப்பம் என்று ஒரு மனிதன் எதை வைத்திருக்கிறானோ அந்த கூடுதல் வெப்பத்தில் நரகத்தினுடைய வெப்பத்தை
வெப்பத்தை கவனித்து இந்த வெப்பம் இருக்கிறது அல்லவா, துனியாவினுடைய வெப்பம், இது 70 மடங்கு வெப்பத்தில் ஒரே ஒரு மடங்கு தான் இந்த துனியாவிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாருக்கும் ஹாதிஹி மா யூபது பனு ஆதம் ஜுஸுன் வாஹிதும் மின் 70 ஜுஸா. மனிதன் மூட்டுகின்ற நெருப்பு இருக்கிறது அல்லவா, இந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பை கவனித்து பார்க்கிற போது 70 மடங்கில் ஒரே ஒரு மடங்கு தான் இந்த நெருப்பு என்று சொல்லி தந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய தண்டனைக்கு 70 மடங்கில் ஒரு மடங்கை மட்டும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய நெருப்பு இருக்கிறது அல்லவா, இந்த நெருப்பு ஒரு மனிதனுடைய சதையை அது எரித்து விடுகிறது, அவனுடைய உடலை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இந்த சாதாரண மனிதனுடைய நெருப்பை ஒருவரை கரிப்பதற்கு போதுமாக இருக்கிற போது நரகத்தினுடைய நெருப்பை குறித்து நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்ற போதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன நெருப்பு என்று சொல்லிவிட்டு இதுவெல்லாம் ஒரு நெருப்பே அல்ல என்கின்ற தோரணையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதை விட 69 மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நெருப்பினுடைய சூட்டை வைத்திருக்கிறார். நரகத்தினுடைய அந்த 69 மடங்கினுடைய பாகங்களை பாகமாக பிரிக்கிற போது அதில் ஒவ்வொரு பாகமும் இந்த நரகத்தை உலகத்தினுடைய நெருப்பை போன்றிருக்கும், அவ்வளவு கடுமையானது என்று நரகத்தினுடைய நெருப்பை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை சொல்லுவார்கள். இந்த நரகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். நரகவாதி ஒருவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். அப்படி உள்ளாக்கப்பட்ட ஒருவன் நரகிலிருந்து இந்த துனியாவிற்கு வருகிறார். பள்ளியிலே ஏறத்தாழ 1,00,000 மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அல்லது அதை விட அதிகமான மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து வரக்கூடியவன் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவன் ஒரே ஒரு மூச்சை மட்டும் விடுவானேயானால் அந்த பள்ளியும் சரி, அந்த பள்ளியில் இருப்பவர்களும் சரி அப்படியே கரைந்து போவார்கள் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய வெப்பத்தை குறித்து சொல்லித் தருகிறார்கள் என்றால் எவ்வளவு கடுமையானது என்பதை குறித்து நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பங்களையும் இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தினுடைய நெருப்பு ஏன் இவ்வளவு அதிகமான முறையில் இருக்கிறது என்பதை இன்னொரு அறிவிப்பிலே சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நரகத்தை 1000 ஆண்டுகள் அந்த நெருப்பை மூட்டினார். 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டிய போது அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக மாறியது. 1000 ஆண்டுகள் நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் மூட்டுகிறார், அது சிவப்பு நிறமாக மாறியது. அப்படி மாறியதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை ஒரு 1000 முறை மீண்டும் 1000 ஆண்டுகள் அந்த நெருப்பை மூட்டுகிறார். அப்படி மூட்டக்கூடிய நேரத்தில் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு 2வது முறையாக 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்டதற்கு பின்னால் அது வெண்மையான நிறத்திற்கு மாறுகிறது. அதோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விட்டு வைக்கவில்லை. முதலில் 1000 ஆண்டுகள், 2வது ஒரு 1000 ஆண்டுகள், 3வது முறையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1000 ஆண்டுகள் மூட்டுகிறார். இப்படி மூட்டக்கூடிய நேரத்தில் அது கருநிறமாக மாறி போய்விடுகிறது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் மூட்டப்படக்கூடிய அந்த நெருப்பு இருக்கிறது அல்லவா, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கடுமையான முறையில் அந்த நெருப்பு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே ரஸீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருவார்கள், ஒருத்தர் இந்த துனியாவோட நரகத்தினுடைய நெருப்பை கவனித்து இந்த துனியாவினுடைய நெருப்பில் இருப்பாரே, ஆனால் அது ஒரு பூங்கா என்று சொல்லலாம். சாதாரணமாக வெயிலில் நாம் அலைஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஏசியிலையோ அல்லது ஃபேனுக்கு கீழே உட்காரும் போது நமக்கு மனதிலே ஒரு இன்பம் ஏற்படுகிறது அல்லவா, அதே போன்றுதான் நரகத்திலே ஒருவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த உலகத்தினுடைய நெருப்பிலே அவனை விடுவமையானால் அவன் நிம்மதியாக தூங்கி விடுவான் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் உலகத்தினுடைய நெருப்பிற்கும் நரகத்தினுடைய நெருப்பிற்கும் மத்தியில் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். வந்தவர்கள் கொஞ்சம் எப்பொழுதும் வரக்கூடிய நேரத்தை தவிர்த்து வேறொரு நேரத்திலே வருகிறார்கள்.
அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, வளமையாக வரக்கூடிய நேரத்தை தவிர்த்து வேறொரு நேரத்திலே வந்திருக்கிறீர்களே என்ற காரணத்தை கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நெருப்பை மூட்டுவதற்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இதே போன்ற கருத்தை சொல்லுகிறார்கள். 1000 ஆண்டுகள் முதலிலே நெருப்பை மூட்டப்பட்டது, அது செந்நிறமாக மாறியது. பிறகு இரண்டாவது மூட்டப்பட்ட போது அது வெண்ணிறமாக மாறியது. மூன்றாவதாக மூட்டப்பட்ட போது 1000 ஆண்டுகள் அது கருநிறமாக மாறியது என்று சொல்லிவிட்டு அந்த நரகத்தினுடைய தன்மையை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். நரகத்தில் இருந்து ஒரு ஊசி துவாரத்தின் அளவு மட்டும் இந்த துன்யாவிலே கொடுக்கப்படுமையானால் உலகத்தில் இருப்பவர்களும் உலகமும் சேர்ந்து மொத்தமாக நாசமாய் போய்விடும், அழிந்து போய்விடும் என்கின்ற நரகத்தினுடைய தன்மையை சொல்லி காட்டுவார்கள். அதற்கடுத்து சொல்லுவார்கள், நரகத்திற்கென்று ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த பாதுகாவலர் நரகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நரகத்திலே நடக்கக்கூடிய வேதனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த துன்யாவிற்கு வெளியிலே வந்து கொஞ்ச நேரம் நம்மை பார்ப்பாரேயானால் அவருடைய அந்த முகத்தோரணை இருக்கும் அல்லவா, அந்த முகத்தோரணையை, கடுமையான அந்த தோரணையை பார்த்துவிட்டு அந்த நரகத்தில் இவர்கள் அதாபு செய்யப்படவில்லை, நரகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலனுடைய முகத்தோரணையை பார்த்தாலே இந்த மனித சமூகம் அழிந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நரகத்தை குறித்துண்டான தன்மையை சொல்லி காட்டி கொண்டிருக்கிற போது அடுத்தும் சொல்லுவார்கள், நரகத்தினுடைய சங்கிலியை உலகத்திலே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மலைகளின் மீது வைப்போமேயானால் உலகம் ஒழுங்காமல் இருக்க, உலகம் குலுங்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அஸ்திவாரமாக அதை பாதுகாப்பதற்காக மலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான மலைகள் மீது நரகத்தினுடைய சங்கிலியை வைப்போமேயானால் அந்த மலை கூட சுக்குநூறாக நிலை குலைந்து போய்விடும் என்று நரகத்தினுடைய தன்மையை வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிற போது கேட்டுக்கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதற்கு முடியாமல் சொல்வார்கள், போதும் ஜிப்ரீலே, போதும், நீங்கள் சொன்னது போதும், இதற்கு மேல் இதை கேட்பதற்கு என்னுடைய இதயம் தாங்க முடியாது, நான் மரணமடைந்து விடுவேன் என்கின்ற வார்த்தையை அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லிக் கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். நரகத்தினுடைய தன்மையை வர்ணனையாக சொல்லிக் கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், ஜிப்ரீலே, நீங்கள் எதற்காக அழ வேண்டும்? உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், வானவர்களுக்கெல்லாம் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லவா கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் இதற்காக அழ வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்திலே என்னை கடைசி வரை வைத்திருப்பானா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நிலைமை மாறி போகலாம் அல்லவா, அந்த நேரத்தில் நானும் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறி போய் விடலாம் அல்லவா என்று நான் நினைத்து பார்க்கிற போது எனக்கு உள்ளம் தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்லீஸை அல்லாஹ் எங்கு வைத்திருந்தான் தெரியுமா? வானவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இப்லீஸுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அந்த இப்லீஸுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து அவன் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துர்பாக்கியசாலியாக மாற்றினானோ அது போன்ற ஒரு துர்பாக்கியம் எனக்கும் ஏற்பட்டு விடுமே என்று நான் அச்சப்படுகிறேன் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக்கொண்டு அதே போன்று ஹாரூத் மாரூத் என்கின்ற பெரும் கொண்ட வானவர்களுக்கு சோதனை ஏற்பட்டதை போன்று எனக்கும் சோதனை ஏற்பட்டு விடுமே என்று நான் பயப்படுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அழுத போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்ற அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து அங்கே ஆறுதல் சொன்னான். ஜிப்ரீல் அவர்களே, யா ரசூலல்லாஹ், உங்கள் இருவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாப்பிலே வைத்திருக்கிறார், வழிகட்டில் போக முடியாத ஒரு பாதுகாப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று ஒரு ஆறுதலை சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உரையாடிவிட்டு அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வருகிறார்கள். அங்கே அன்சாரி தோழர்கள் எல்லாம் சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொல்லுவார்கள், சந்தோஷத்தின் மிகுதியில் சிரித்து நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே பேசிவிட்டு நரகத்தினுடைய தன்மையை குறித்து தெரிந்து வந்திருக்கிறேன்.
நான் தெரிந்ததை போன்று நீங்களும் தெரிந்திருப்பீர்களே, ஆனால் உங்களிடத்தில் சிரிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு நரகத்தை கூட கொடுத்து விடலாம். சின்ன இந்த வெயிலினுடைய சூட்டை கூட தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய வெப்பத்தையும் நினைத்து பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் இப்படி சொல்லுவார்கள், எந்த அளவிற்கு உங்களுக்கு முயற்சி செய்து நீங்கள் தேட முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் சொர்க்கத்தை தேடுங்கள். சொர்க்கத்தை தேடக்கூடியவனுக்கு தூக்கம் என்பது இருக்காது. வெறுமன ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுவா என்றால் வெறுமன ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. சாதாரணமாக ஒருவர் உழைக்கிறார், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி அதைவிட அதிகமான ஊதியம் பெற வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் அதைவிட கடினமாக உழைக்கக்கூடிய நேரத்தில் ஊதியம் கூடுதலாக கிடைக்கிறது அல்லவா? அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தினுடைய அமைப்பை வைத்திருக்கிறார். நல்லவற்றையும் வைத்திருக்கிறான், கெட்டவற்றையும் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உத்லுபுல் ஜன்னத ஜுஹதக்கும், கடும் முயற்சியில் நீங்கள் சொர்க்கத்தை தேடிக்கொண்டே இருங்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, இபாதத்திலே நீங்கள் கழித்து கொண்டிருப்பீர்கள். அதே போன்று நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்து நரகம் வேண்டாம் என்று வெறுத்து ஓடுவீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். அப்படி நரகம் வேண்டாம் என்று ஓடக்கூடியவர்களுக்கும் தூக்கம் இருக்காது. ஏன்னா நமக்கு என்ன செய்து விடுவானோ என்கின்ற அச்சப்பாடு நமக்கு எப்பொழுது ஏற்பட்டு விடுமோ அந்த அளவிற்கு அவன் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பான் என்று சொர்க்கத்தை தேடுபவனும் தூக்கம் இல்லாமல் தவிப்பான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுபவனும் தூக்கம் இல்லாமல் தவிப்பான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தை அல்லாஹ் இன்பங்களால் நிறைத்து வைத்திருக்கிறார். சாதாரணமாக ஜாலியாக உட்கார்ந்துடணும், எந்த விதமான அமலும் செய்யாம நமக்கு நல்ல முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உலகத்தில் எதுவெல்லாம் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான இடமாக வைத்திருக்கிறார், அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போன்று சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமையை அடைவதற்கு உலகத்தில் எதெல்லாம் நம்முடைய மனசு விருப்பப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய நேரத்தில் மறுமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்து விடுகிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்தினுடைய நிறைந்த இன்பங்கள் மறுமையை அடையாமல் உங்களை தடுத்து விட வேண்டாம். அதிகமான முறையிலே சொர்க்கத்தை தேடுங்கள், அதிகமான முறையில் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொல்லி தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் 7 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுவானேயானால், ஒரு நாளைக்கு 7 முறை அவன் பாதுகாப்பை தேடுவானேயானால் நரகம் அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறது, ரப்பே என்னுடைய அடியான் 7 முறை என்னை வேண்டாம் என்று அவன் பாதுகாப்பு தேடுகிறார், எனக்குள் வேண்டாம், என்னுடைய அதாபுகள் வேண்டாம் என்று அவன் பாதுகாப்பு தேடுகிறார், அதனால் அவனுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக என்று நரகம் அவனுக்கு பாதுகாப்பை தேடுகிறது. அதே போன்று சொர்க்கத்தை 7 முறை ஒருவன் தேடுகிறான் என்றால் சொர்க்கத்தை தேடக்கூடியவனுக்கு சொர்க்கமும் சொல்லுகிறது, இறைவா என்னை 7 முறை இவன் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறார், அதனால் என்னை இவனுக்கு நீ கொடு என்று சொர்க்கமும் தேடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் பெருமக்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். நீங்கள் பார்த்திருக்கலாம், சில இடங்களிலே தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய நேரத்தில் 7 முறை ஓதுவார்கள் அல்லவா, 7 முறை அவர்களாக ஓத சொல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த சமூகம் ஓதுவதை மறந்துவிடும் என்ற காரணத்தினால் ஒருவரை ஓத நியமித்து அங்கே ஓதுகிறார். அங்கே 7 முறை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கம் அவனுக்கு சொர்க்கமும் கிடைப்பதற்கு வாய்ப்பாகி விடுகிறது. அதிலிருந்து அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் அது வாய்ப்பாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய எளிய வழியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எளிய வழி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை கூட நாம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒருவர் பாங்கு சொல்லுகிறார், இன்னைக்கு பாங்கு சொல்றதை கூட நம்ம பெரிய விஷயமா நினைத்துக் கொள்கிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வருடம் தொடர்ந்து ஒருவர் பாங்கு சொல்லுகிறார்.
நன்மை கிடைக்கணும், ஒரு நல்ல பணி என்று 7 வருடம் அவர் தொழுகைக்கு வாங்க அழைப்பு கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குதிபத் லஹு பராஅத்தும் மினன்னார், அவருக்கு நரகத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றவர் என்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்து விடுகிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின், ஜமாஅத்தோடு அவர் என்ன செய்கிறார், தொழுகிறார். 40 நாட்கள் இமாம் தக்பீர் கட்டுகிறார் அல்லவா, அந்த முதல் தக்பீரில் அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இமாமோடு சேர்ந்து 40 நாட்கள் யார் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு 2 விதமான பாக்கியத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒன்று பராஅத்து மினன்னாரி பராஅத்து மினன் நிஃபாக், முதலாவது அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பராஅத்து மினன் நிஃபாக், நயவஞ்சக தன்மையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஜமாத்தினுடைய தொழுகைகளை விடக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஜமாத்தில் இருந்தால் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தை விடக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 40 நாட்கள் தொடர்படியாக அந்த தக்பீர் தஹரீமாவோடு முதல் தக்பீரில் சேர்ந்து நீங்கள் தொழக்கூடிய நேரத்தில் இந்த 2 பாக்கியத்தை தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ நரகத்திலிருந்து பாதுகாப்பை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற எளிய வழியை சொல்லிவிட்டு நரகத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சில வழிகளையும் சொல்லி தந்தார்கள். சில நேரத்தில் அது கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துரும். நிறைய இன்னைக்கு மக்களிடத்தில் பார்க்கிறோம் அல்லவா, ஏதாவது ஒரு விளக்கம் குரானிலிருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு குரானினுடைய விளக்கத்தை ஆளாளுக்கு குரானுடைய விளக்கம் பேசுவோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குரானிற்கு யார் சுயமான முறையிலே விளக்கம் பேசுகிறார்களோ, குரானினுடைய ஞானங்கள் இல்லாமல் விளக்கத்தை பேசுகிறார்களோ அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம அறிவார்ந்த ரீதியில் நம்ம குரானுக்கு தானே விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம குரானுக்கு உண்டான விளக்கத்தை தெரியாமல் சொல்லுகிற போது ஒரு மனுஷன் எப்போ அறிவாளி ஆகிறான் என்றால் தனக்கு இருக்கக்கூடிய குறையை, ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கும்போது தெரியலை என்று எப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் அறிவாளியாகவே இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மை மனிதர்கள் எப்படி மாறி போய் விட்டார்கள் என்றால் எல்லாமே இன்னைக்கு அறிவாளியாகி விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை போல இன்னைக்கு அறிவாளி என்பதல்ல, அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் அல்லவா, தன்னுடைய மடமைத்தனத்தை கூட அவன் தெரியாமல் உட்கார்ந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதை போல உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சந்ததிகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை பாதுகாப்பதற்குண்டான எளிய வழியாக நீங்கள் தொழுவதும் அதே போன்று வாங்கு போன்ற அழைப்புகள் கொடுப்பதும் தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவதும் ஈடுபடாமல் இருப்பதும் இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல இடத்திலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியதை போல வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.